வியாதியிலிருந்து பாதுகாக்கப்படணும், தீமையிலிருந்து பாதுகாக்கப்படணும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொடர்ந்து ரத்தத்துக்குள்ளேயே வச்சுட்டு வாங்க. ரத்தம் தான் உங்களை பாதுகாக்குது. நூனின் குமாரனா யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகி 2 மனுஷரை ரகசியமாக வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகா பெண்ணும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே, நான் அந்த வீட்டுக்கெல்லாம் எல்லாரும் போகலாம், யாரும் போகலாம், அங்கே போகிறார்கள். இவர் வேவு வாக்க வந்திருக்கிறார்கள் என்று அங்கே இருக்க எரிகோவின் ராஜாவுக்கு தெரியுது. உடனே அவங்களை தேடி பார்க்க வருகிறார்கள். இந்த பெண் இவர்களை மேலே பத்திரமா பாதுகாத்து தட்டைகளை வச்சு மூடி விடுறான். கீழே வாசிப்பாங்க, 8க்கு வந்துடுவோம். அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்தவர்களை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். 40 வருஷத்துக்கு முன்னாடி செங்கடல் 2ஆக பிளந்த பொழுது எங்கள் இருதயம் 2ஆக பிளந்துருச்சு. எங்களுக்கு ஒரு தைரியமும் கிடையாது, சோர்ந்து போய் தான் நாங்கள் உட்காந்துருக்கிறோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன நினைச்சான்னா, அவன் ராட்சசன் நினைச்சான். பெரிய ராட்சசன், நம்ம உள்ள போனால் கொன்றுவான்னா இவன் நினைச்சான். இவனை நினைச்சு அவன் பயப்பட்டான். இவன் வந்துருவானோ, காலை காலி பண்ணிடுவானோ, தேசத்தை பிடிச்சிருவானோ, செங்கடலை பிளந்து வராங்களே, ஒரு கடலுக்குள்ள வர்றானே, சீகவும் ஓகையும் காலி பண்ணிட்டானே, நம்மளை காலி பண்ணிடுவான்னு அவன் நடுங்கிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து இவன் நடுக்கிறான். இன்னைக்கும் சபை மாறி இல்லை, அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு பிசாசு உங்களையும் என்னையும் பார்த்து நடுங்கிறான். ஆனா அவனை பார்த்து நம்ம நடுங்கிட்டு இருக்கோம். தேவன் ஒருவர் ஒன்றென்று விசுவாசிக்கிறாய், நல்லதுதான். பிசாசுகளும் நடுங்குகின்றன இருக்கு. அந்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. உங்களை பார்த்து அவன் நடுங்கிறான், அவனை பார்த்து நீங்க நடுங்கிட்டு இருக்கீங்க. செய்வனை வச்சிருப்பாங்களோ, மாந்திரியை வச்சிருப்பாங்களோ, என்ன வச்சுட்டு போறான், அது உங்களை அணுகாது. 12 இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினாலே நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கும் தயவு செய்வோம் என்று கர்த்தர் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரனையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்குங்கிறா. எப்படியாச்சும் என்ன மட்டும் காப்பாத்திருக்கேன்னு சொல்லல, என் தகப்பனையும் என் தாயையும் சகோதரரையும் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாற்றையும், ஹோல் ஃபேமிலி கவர் பண்றாங்க. நீங்க மட்டும் பாதுகாக்க கூடாது. ஏன் ஆண்டவர் இவ்வளவு தெளிவா எழுதுறாரு? என்னையும் என் குடும்பத்தையும் எழுதிக்கலாம் இல்லையா? ஆண்டவர் பக்கங்களை நிரப்புறக்க எழுதுறாரா? உங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சொத்து முழுவதும் பாதுகாக்கப்படணும். அதுக்கு நிச்சயமான அடையாளத்தை கேட்கிறார். அதோ சும்மா வெறும் அடையாளம் இல்லை, பர்ஃபெக்டான அடையாளம். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு அடையாளத்தை சொன்னார் இல்லையா? ரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்க கடவுளுது. அந்த ரத்தத்தை நான் பார்ப்பேங்கிறார். இவ ஷூரான ஒரு காரியம் கேட்கிறா. கீழே வாசிப்போம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள், அலங்கத்தில் தான் குடியிருக்க. அட்டாக்ல ஃபர்ஸ்ட் அவர் குடும்பம் தான் அட்டாக் ஆகும். ஊருக்குள்ள இல்லை, அலங்கத்தில் இருந்தால் பாதிக்கப்படுகிற முதல் வீடு யார் வீடுன்னா அவ வீடு தான் இருக்கும். ஆனால் அவ வீடு மட்டும் விழலை. எல்லாருடைய அலங்கமும் உள்ள கீழே விழுந்துச்சுங்க. ஆனால் அவ வீடு மட்டும் பாதுகாக்கப்பட்டுச்சு. கீழே வாசிப்போம், 17 போயிருவோம். அப்பொழுது மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நீ இந்த சிகப்பு நூல் கயிற்றை
எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலில் கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்திலே உன் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கொள், இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாக இருப்போம். நான் கேட்குறேன், நிச்சயமாக ஒரு அடையாளம் சொல்லுங்கிறான். நானும் என் குடும்பமும் சகோதரனும் சகோதரியும் காப்பாற்றப்படுவதற்கு நிச்சயமான அடையாளம் என்றால் இவனுக்கு பாதுகாக்கக்கூடிய நிச்சயமான அடையாளம் ரத்தம் நல்லா தெரியும். 40 வருடங்களுக்கு முன்பாக ரத்தத்தை பூசினதுனால உள்ள இருந்த அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டாலும் தெரியும். அதே காரியத்தை பேசுகிறான். அன்னைக்கு ஆடை வெட்டி பூச முடியாது, அவசரமாக போகிறாங்க. அதனால சிவப்பு கயிறை உள்ள தொங்க விட்டு அதுக்கு உள்ள இரு, நீயும் உன் குடும்பம் உள்ள வச்சுக்கோ. உள்ள இருந்துச்சுன்னா பாதுகாப்பு கட்டாயம் உண்டு. கவனிங்க, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் தான் விசுவாசி, மற்றவர்கள் விசுவாசி இல்லை. ஓரளவுக்கு உங்கள் விசுவாசத்தின் மூலமாக மற்றவர்களை காப்பாற்ற முடியும், ஓரளவுக்கு தான். ஏன்னா நீங்கள் இந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் வளையத்துக்குள் அவர்கள் இருப்பார், ஓரளவுக்கு அவர்களை காப்பாற்ற முடியும். ஆனால் தொடர்ந்து இயேசுவை நிராகரிக்கிறார்கள், இயேசுவை நிந்திக்கிறார்கள் என்றால் அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே அவங்க வெளியே போயிடுவாங்க. அதனால தான் உங்களையும் குடும்பத்தையும். யோசுவா 6 போயிடுவோம். யோசுவா 6:20 சம்பவம் தெரியும். 6 நாள் சுத்துறார்கள், 7வது நாளில் 7 முறை சுத்தணும். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்கையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். முழு அலங்கம் விழுகுது, வீடு மட்டும் விழலை. அலங்கம் சின்ன இடம் இல்லைங்க, பெரிய இடம். குதிரை சேரட்டை அதில் ஓட்டலாங்கிறாங்க, போட்டி வைக்கலாம். அது மேலே வீடு இருக்கு, சைடில் இருக்கு. முழு அலங்கமும் ஆங்கில பெயர் போட்டிருக்கோம். அப்படி உள்ள அப்படியே போயிடுச்சு, அப்படியே இப்படி விழலை, இப்படி விழலை, அப்படி உள்ள போயிடுச்சு. வீடு மட்டும் அப்படி நிற்குது. ஒரு பக்கத்தில் ஒரு கல் இழுத்துட்டு போகாது, துண்டா வீடு மட்டும் இருக்குங்க. ஏன் இருக்குது என்றால் நிச்சயமான அடையாளத்தை கேட்குறா. நிச்சயமான அடையாளம் ரத்தம் தான். யாதிலிருந்து பாதுகாக்கப்படணும், தீமையிலிருந்து பாதுகாக்கப்படணும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொடர்ந்து ரத்தத்துக்குள்ளேயே வச்சுட்டு வாங்க. ரத்தம் தான் உங்களை பாதுகாக்குது. ரத்தம் நன்மையானதை பேசுதுன்னு வேதம் சொல்லுது. ஆபேல் ரத்தம் பழி வாங்குறதை பேசுகிறது, ரத்தம் இன்னைக்கு உங்களுக்கு நன்மையான காரியங்களை பேசுகிறது. இவனுக்கு நன்மை செய்யணும், இவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு பார்க்கும்போதெல்லாம் நன்மையான காரியங்களை பேசுது. பிதா உங்களை பார்க்கும்போதெல்லாம் இவன் பாவம் செய்தான் தான் இல்லைன்னு சொல்லலை, இவனுக்கு வர வேண்டிய தண்டனை தீர்க்கப்பட்டிருக்கிறது, அதற்கு நான் அடையாளமாக இருக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம், நான் மரணத்தை சந்திவிட்டேன், இவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ரத்தம் நன்மையானது பேசுது.